கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு சிறிய தியானமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்ததான வார்த்தைகளை உங்களுக்கு குறிப்பிடுகிறேன். கடந்த நாட்களில் போன வியாழக்கிழமை உங்களுக்கு இந்த வார்த்தையை சொன்னபோது ஏராளமான மக்கள், ஒரு 10-12 நிமிஷம்தான், அநேகர் பார்த்தீர்கள். ஆண்டவர் இயேசு, ஆண்டவர் மேலே உங்களுக்கு எவ்வளோ அன்பு இருக்கிறது என்பதை புரிய முடிகிறது. உங்களுக்கு ஆண்டவர் மேலே அன்பு வேண்டும். அன்புள்ளவங்க கண்டிப்பாக பார்ப்பாங்க, கேட்பாங்க, பகிர்வாங்க. வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவின் மகத்துவமான கிருபைகளை பெற்றுக்கொள்வார்கள். இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். உயிர்த்தெழுந்த இயேசு 40 நாள் வரைக்கும் இந்த பூமியில் இருந்தார். அநேகருக்கு தரிசனம் கொடுத்தார், பேசினார், கட்டளை கொடுத்தார். 40வது நாள் பரலோகத்திற்கு சென்றார். அங்கே போன பிறகு அவர் என்ன செய்கிறார் என்றுதான் கடந்த வாரத்தில் நான் உங்களுக்கு குறிப்பிட்டேன். இப்படி அவர் பரலோகத்துக்கு பரமேறி போனதினாலே என்னென்ன நன்மைகள் என்று பார்க்கும்போது, அவரை குறித்து, ஆண்டவரை குறித்து இன்னும் அதிகமாய் பார்த்தால் என்ன செய்து பாருங்க. ஒன்று, பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை நமக்கு பொழிந்தருளப்படுகிறது. ஆவியானுடைய வல்லமை திரித்துவத்தில் 3வது ஆழ்தத்துவமான ஆவியானவர். உங்களுக்கு நான் குறிப்பிட்டேன், பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியானவராகிய தேவன். 3 தெய்வங்கள் இல்லை, ஒரே ஒரு தெய்வம் 3 விதங்களில் செயல்படுவது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் பார்க்கும்போது மூவருடைய கிரியைகளை பார்க்க முடியும். 3இல் 1 அந்த இடத்துல வெளிப்படையாக பிதாவை குறித்து பார்க்க முடியும். ஒரு 3.5 வருஷம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஊழியங்கள், அவரை குறித்து பார்க்க முடியும், அவ்வளவுதான். ஆனால் அதே நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் 2000 வருஷமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஆண்டவர் சொன்னார், நான் போனாதான் வேறொரு தேற்றரவாளர் உங்களுக்கு வருவார், அவர் வந்து உங்களை நடத்துவார், என்ன குறித்தெல்லாம் சாட்சி கொடுப்பார் என்ற சத்தியங்கள் எல்லாம் வேதத்தில் பார்க்கிறோம். அப்போஸ்தல நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் சொல்லுகிறது. பேதுரு ஒரு பிரசங்கம் பண்றாரு. நீங்க மனம் திரும்புங்கள், பாவ மன்னிப்பு பெறுங்க, இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்நானம் எடுங்க, அதன் பிறகு பரிசுத்த ஆவியானவருடைய வரத்தை பெறுவீர்கள் என்று பேதுரு குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். இதற்கிடையில் 2ஆம் அதிகாரம் பார்க்கும்போது 39ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டதைப் போல, வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி ஏராளமான வார்த்தைகளை கொண்டு பேதுரு குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். அப்போ ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவரை குறித்து 2ஆம் அதிகாரத்தில் அதிகமாக பார்க்க முடியும். யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தின் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டதைப் போல, கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று தீர்க்க தரிசனத்தை குறித்தும், தரிசனங்களை குறித்தும், சொப்பனங்களை குறித்தும், ஊழியர்களை குறித்தும், ஊழியக்காரிகள் குறித்தும் ஆவியை ஊற்றுவேன் என்று தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள் என்ற வார்த்தையை குறிப்பிட்டு சொன்னதின்படியே 2ஆம் அதிகாரத்தில் பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது ஆண்டவர் சொன்னபடியே நான் போவேன், நான் போனாதான் அவர் உங்களிடத்திலே வருவார், அவர் உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவார் என்ற வார்த்தையின்படி ஆண்டவர் 40வது நாள் போனார். 10 நாள் அங்கே இருந்தார். 50 நாள், 50வது நாள் பெந்தகோஸ்தே என்றால் 50வது நாள் என்ற அர்த்தம். 50வது நாளிலே பரிசுத்த ஆவியானவர் 120 பேர் கூடியிருக்கும் போது ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் ஜபத்திலே உறுதியாய் தரித்திருந்த போது அந்த மேல் வீட்டறையிலே ஆவியானவர் இறங்கி வந்த விஷயம், அதை குறித்து 2ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்க முடியும். ஆண்டவர் இயேசு பரமேறினதினால் நமக்கு கிடைத்த மேன்மைகள், நன்மைகள்.
யோவான் 7:39 சொல்லுகிறது. யோவான் 7:39 37 ஆண்டவர் சொன்னார் பாருங்க. பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். ஆண்டவர் ஒரு அழைப்பு கொடுக்கிறார். இது எந்த தாகம்? இது மாம்சத்துக்குட்பட்ட தண்ணீர் தாகம் அல்ல. இது ஆவியானவர் கொடுக்கிற ஆவியானவரை குறித்து சொன்னதான செய்தி. ஆண்டவர் சொன்னார். 38 வேத வாக்கியம் சொல்லுகிறபடி, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும். ஆவியானவரின் பெருக்கத்தை குறித்து அங்கே சொல்லுகிறார். ஆனா என்ன செய்யணுமா? என்னிடத்தில், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசம் வைக்கிறவர்களுக்கு இந்த ஆசீர்வாதம். 39 தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. இது சொல்லும்போது ஆவியானவர் ஊற்றப்படவில்லை. ஆனால் அப்போஸ்தலரில் பார்க்கும்போது அவர் பரமேறி போன பிறகு அந்த மேன்மை கிடைத்ததாக. யோவான் 14:6 ஆண்டவர் சொன்னது பாருங்கள். 16:7 16:7 நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். இப்ப இதுக்கு முன்ன குறிப்பிட்டேனே அந்த வேத வாக்கியம். நான் போகாவிட்டால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். ஆவியானவரை குறித்து ஆண்டவர் சொல்லுகிற அவருடைய குணம் என்ன? தேற்றரவாளன். ஆண்டவர் இயேசு இந்த பூமியில் வாழ்ந்தபோது எவ்வளோ பேரை தேற்றினார், ஆற்றினார், அரவணைத்தார், ஆறுதல் படுத்தினார், அற்புதம் செய்தார். ஆனா நான் போயிடுவேன், ஆனா இன்னொருவர் வருகிறார், அவர் தேற்றரவாளன். உங்களிடத்தில் நான் போனாதான் அவர் வருவார். நான் போவேனாகில் அவர் உங்களிடத்தில் அனுப்பப்படுவார். நான் போன பிறகு நானே அவரை அனுப்புவேன். அப்ப அவர் எங்க இருந்தார்? பரலோகத்தில். பரலோகத்திலே பிதாவோடு இருந்தார். இவர் எங்கே? பரமேறி போனார். அங்க போன பிறகு நான் போயிட்டு அனுப்புவேன்னு சொன்னார். அப்போஸ்தலர் 1:5 இந்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்கு நீங்க என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னார். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போக வேண்டாம், என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். பாருங்கள், ஆண்டவர் சொன்னார், முன்கூட்டியே சொன்னார். அதன் பிறகு ஆவியானவர் தேற்றரவாளன் என்று சொன்னார். நீங்க காத்திருங்கள் என்று சொன்னார். பேதுருவும் குறிப்பிட்டார், நீங்க மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுத்து பாவ மன்னிப்பெல்லாம் பெற்று நீங்க காத்து இருக்கும்போது ஆவியனுடைய வரத்தை பெறுவீர்கள் என்று சொன்னார். அப்படியே 2ஆம் அதிகாரத்தில் பெற்றுக்கொண்டார். அப்ப இன்னைக்கு சொல்ற விஷயம் என்ன? ஆண்டவர் இயேசு பரலோகத்துக்கு போனதினால் கிடைத்த ஒரு மேன்மை, ஒரு பலன், ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷம், ஒரு ஆசீர்வாதம், ஒரு பாதுகாப்பு, ஒரு விடுதலை, ஒரு மேன்மை என்ன? பரிசுத்த ஆவியானவராகிய தேவன் பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்டார். இப்பொழுது அவர் நம்மோடு கூட இருக்கிறார், உங்களோடு இருக்கிறார். எனவே நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஆண்டவர் சொன்னபடியே நடந்திருக்கிறது. இப்பொழுது ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார், ஆவியானவர் உங்களோடு இருக்கிறார். அவர் தெளிவாய் நடத்துவார், தேற்றுவார், பலப்படுத்துவார். நாம செய்ய வேண்டியது இந்த பலத்தை பெற்றுக்கொண்டு அவருக்காக வாழ வேண்டும். அதுதான். அந்த வாழ்ந்தீங்கன்னா அவருடைய நடத்துதலை பெற முடியும், வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ள முடியும், வரங்களை பெற்றுக்கொள்ள முடியும், கனிகளை பெற்றுக்கொள்ள முடியும், கிருபைகளை பெற்றுக்கொள்ள முடியும், ஞானத்தை பெற்றுக்கொள்ள முடியும், அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியும், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். எல்லா விதமான நன்மை பெற்று நீங்கள் வாழ வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம். அப்படி நீங்கள் அதை பெற்று வாழ உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். ஜெபம் பண்ணுவோமா? பரலோக பிதாவே, துதிக்கிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு நீங்க பரலோகத்துக்கு போனதினால் எங்களுக்கெல்லாம் கிடைத்த ஒரு மேன்மை, எங்களோடு தங்கி இருக்க பரிசுத்த ஆவியானவரை அனுப்பி வச்சிங்களே, உமக்கு ஸ்தோத்திரம்.
எல்லாம் நன்மைக்காக இருக்கிறதற்காக நன்றி. இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரும் வசனத்தை புரிந்து கொள்ளட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும், உமக்குள் வளரட்டும், உமக்காய் நிலைத்திருக்கட்டும். உமக்கே ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென்.